இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ராமர் மாதிரியே இந்த மித்ரா வாழ்க்கையிலையும் இருக்கிறது ஒரே ஒரு சீதா. ஐ லவ் யூ. இன்னும் கால்ல வலி குறையலையா? கிட்டத்தட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா அப்பப்ப சடனா பெயின் வருது. அம்மாக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. அதான் வலி இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அம்மா கிட்ட சொல்லாத. இங்க இப்ப நடந்த சண்டைய பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. மம்மி டாடிக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ என்கிட்ட நீங்க இன்னொரு சீக்ரெட் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஓ யா, ஆமா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன அது? இப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. சரி. அப்படின்னா நீங்க உங்க ரூமுக்கு போங்க. நீங்க வலியோட நடந்தா மறுபடியும் விழுந்துருவீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்றேன். பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். நானும் வரேங்க. அவசரப்பட்டு பேசக்கூடாது. நல்லா யோசிச்சு பேசணும். நீ ஒரு பொண்ணு. உனக்கு இது கூட தெரியலனா இப்படி? மன்னிச்சிருங்க அங்கிள். ஐ அம் ரியலி சாரி. டேய் விவேக். சொல்லுங்க பெரியப்பா. பெரியப்பாவா? அப்ப இவ்ளோ நேரம் என்கிட்ட பேசினது அங்கிள் இல்ல, விவேகா? அட பாவி பயலே, இவ்ளோ நேரமா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. யாருடா போன்ல? அது லக்ஷ்மி அண்ணி கிட்ட பேசணும்னு அவங்க தங்கச்சி ஜான்வி போன் பண்ணிருக்கா. ஜானவியா? எங்க அந்த போனை கொடு. ஒரு நிமிஷம் பெரியப்பா. ஹலோ ஹலோ. என்ன இவ கட் பண்ணிட்டா? பெரியப்பா கிட்ட நான் பேசினது கேட்டிருப்பாளோ? என்னடா கட் ஆயிடுச்சா? ஆமா பெரியப்பா, லைன் கட் ஆயிடுச்சு. சரி, போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லு.
ஜானவி ஃபோன் பண்ணான்னு அவ ஃபோன் பண்ணி பேசிக்குவா. ஓகே பெரியப்பா. ம். என்னை பத்தி இப்போ அன்னைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? தேவையில்லாம இப்படி பேசிட்டேனோ. ம், ஆ. ரொம்ப வலி இருக்காங்க. ஆ இல்ல அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்கல்ல, என்ன போய் சொன்னா? ஆமா, கால்ல வலி குறைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. மனுஷா இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சே இருந்திருக்காது. நான் அவரோட மனைவி. என் உயிரை போனாலும் என்னால தாங்கிக்க முடியும். ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது அத்தை. என் புருஷனை என்னோட கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன். உங்க மேல உங்க வைஃப் உயிரே வச்சிருக்காங்க சார். என்ன மனிஷா பேசிட்டு இருக்க? நீயும் மித்ராவை ஹக் பண்ணிட்டு இருந்தப்பா லக்ஷ்மி பாத்துட்டாளா? மாட்டிக்கிட்டோமேன்ற பயம், தப்பிச்சிட்டோமேன்ற ஒரு தைரியம், ரெண்டையும் ஒரே வாட்டி நான் பார்த்தேன். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கலாம்ல மனிஷா. லக்ஷ்மிக்கு கொஞ்சம் உலக ஞானம் குறைவா இருக்கிறதுனால ஏதோ சமாளிச்சு தப்பிச்சிட்டேன். மாட்டி இருந்தா பயங்கரமா நான் அவகிட்ட லாக் ஆயிருப்பேன். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது மனிஷா. எதுக்கு ஆண்டி? மித்ராவையும் லக்ஷ்மியும் ஈஸியா பிரிச்சுடலாம்னு நினைச்சிட்டல்ல? ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல, மித்ரா கிட்ட இருந்து லக்ஷ்மியை பிரிச்சு நீ அவனோட நெருக்கமாகிறது எவ்வளவு கஷ்டம்னு. போட்ட 3 முடிச்சுக்கும் எடுத்து வச்ச 7 அடிகளுக்கும் அந்த அளவு சக்தி இருக்கு மனிஷா. இருக்கலாம், ஆனா எங்க காதல் பலத்தை விட அவங்க கல்யாண பந்தம் அவ்வளவு பெருசுல ஆண்டி. ஐயோ மனிஷா, மனசு மூளை ரெண்டையும் பயன்படுத்தி யோசி. லக்ஷ்மிய மித்ரா விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க அம்மா சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு அதே அம்மா சொன்னா குடும்பமும் நடத்த ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் புள்ள குட்டியும் பெத்துக்குவான்.